ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே அபித்யூ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரௌனி தாங்க செய்ய போகிறோம். ப்ரௌனி தாங்க எல்லா ரெசிப்பிலையுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இதை தான் எல்லாருமே கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் இல்லைங்க. கேக்கெலாம் விட இந்த ரெசிபி தான் ரொம்ப ஈஸி. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் டார்க் சாக்லேட் நான் சேர்த்துருக்கேன். 100 கிராம் மைதா கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 150 கிராம் அளவுக்கு சுகர், 2 முட்டையோட வாசனை போகிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். 100 கிராம் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் வீட்டிலையே செஞ்சது அப்படிங்கிறதுனால இதை நான் அப்பப்போ எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்பேன். அதனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வெளியில் வைக்கும் போது இது நல்லா சாஃப்டாகிக்கும். இப்போ இது நல்லாவே சாஃப்டாகிருச்சு. இப்போ இந்த பட்டரில் நான் ஒரு 100 கிராம் எடுத்துக்க போகிறேன். இப்போ பட்டர் 100 கிராம், 200 கிராம் டார்க் சாக்லேட், இது ரெண்டையும் நான் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மெல்ட் பண்ணுறதுக்கு நான் சுடுதண்ணியில் இந்த பவுலை வச்சோமா நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பொறுமை பத்தலை, டைம் ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஓவன்லேயே கூட வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கரைச்சி எடுக்கும்போது ரொம்ப கட்டியாலாம் இருக்கக்கூடாது. அதாவது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த சமயத்தில் நான் டின்னுக்கு நான் பட்டர் சீட் போட்டு வச்சுக்க போகிறேன். நான் இந்த ரெசிபி செஞ்சிட்ருக்கும் போதே தம்பி தான் இந்த டின்னுக்கு பட்டர் சீட் போட்டு வச்சார். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது பட்டரையும் சாக்லேட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் சாக்லேட்டு கட்டியாக எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 முட்டை நான் இது கூட உடச்சி எடுத்துக்க போகிறேன். நாம் இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரௌனி தான் செய்ய போகிறேங்க. நீங்கள் 1/2 கிலோ ப்ரௌனிக்கு இந்த அளவு எடுத்திங்களா பர்ஃபெக்டாக ப்ரௌனி வரும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 முட்டை இது கூட எடுத்துகிட்டு முட்டை ஸ்மெல் போகிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட சுகர், அதாவது இதை பவுடர் பண்ணிலாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. அப்படியே நீங்கள் சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கரைஞ்சி வரணும் அப்படிங்கிற அளவுக்கும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். ரொம்ப கரையணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. இப்படி போட்டால் நமக்கு ப்ரௌனி கரெக்டாக வருமா அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூட நான் மைதாவும் பேக்கிங் பவுடரும் இதை சேர்த்து சளிச்சுக்க போகிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பிளெண்டர் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் வச்சு நீங்கள் ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணும் போது ப்ரௌனி ரொம்ப கேக்கு மாதிரி ரொம்ப அப்படியே கெட்டியாக ஆயிரும். அதனால் நீங்கள் விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த விஸ்க் வச்சே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எதுக்கும் அடியிலலாம் கொஞ்சம் மாவு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் ஸ்பேச்சரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டின்னில் சேர்த்துக்க போகிறேன். இந்த கேக்கு நல்லா வெந்து வரும்போதே பயங்கர ஸ்மெல்லுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ப்ரௌனி. நான் ப்ரௌனி செய்கிறேன் அப்படின்னாவே எங்கள் வீட்டில் எங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே எங்கள் வீட்டுக்காருக்குன்னா ரொம்ப பிடிக்கும். இது கூட நான் மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் தான் மேலே வச்சுருக்கேன். இது கூட மில்க் சாக்லேட் வச்சு சாப்பிடும் போது டார்க் சாக்லேட்டை விட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்கள் மில்க் சாக்லேட்டே சேர்த்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மைக்ரோ ஓவனில் தான் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சேன், வேகலை. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேங்க. ரொம்பவே நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் ஓடிஜியில் வைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஓடிஜி எந்த அளவுக்கு டைம் செட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. என்னுடைய ஓவனில் 30 நிமிஷம் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ப்ரௌனி நல்லா ஆறி வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து வச்சுட்டு நான் மற்ற வேலையை வீட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு நான் ஓவனில் வச்சுருக்கும் போதே ப்ரௌனி சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆவல். இவர் ஆர்வக்குள்ளாரில் நான் வெளியில் போய் வேலை செஞ்சிட்ருக்கிற டைமில் இவர் சூடு ஆறாமலே கட் பண்ணிட்டாருங்க. கட் பண்ணி ரொம்ப இது கண்ட்ராவி பண்ணி வச்சுட்டாரு. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஃபீஸ் போடுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இவங்க சாப்பிட்றத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு. கட்டிங் போர்டியே கீழே வைக்கலைங்க, இப்படியே வச்சுட்டு சாப்பிட்டுட்டாங்க 3 பேரும்.
தம்பிங்க 2 பேரும் சொன்னாங்க, அவங்க அப்பாவுமே சொன்னார், நீங்கள் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றத விட சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ப்ரௌனி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.